number cannot be reached now. Please hang up and try again later. தண்ணியை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மூதேவி 4 காசு சம்பாதிச்சு பில்லை கட்டிக்குவாரு. அப்போ தெரியும் தண்ட சோறு. ஏதாவது வேலையை பார்த்துட்டு போய் தொலைய வேண்டியதானே. வீட்டில் இருந்து நம்ம உயிரை வாங்கிட்டு. Hi, I'm Sam. I saw the job in the newspaper and I will... I'm so sorry, Mr. Sam. Currently, we're not hiring. We'll text you back if there's any vacancy in the future. Alright, thank you. Hi, I'm Sam. Hi, I'm Sam. Alright, thank you. The number you have dialed cannot be reached. Please try again later. அம்மா எங்க இருக்கு? எப்படி இருக்கு? என்னென்னமோ தோணுதுமா. உன் கூட பேசணும் போல இருக்கு. கால் பண்ணி என் கூட பேசுமா ப்ளீஸ். வேலை தேடி போய் சம்பாதிக்க தான் வக்கு இல்லை. துணி கூட ஒழுங்கா தைக்க தெரியாதா? இப்போ சட்டக்கார போகுமா? ஒரு விஷயம் பண்ண தெரியலன்னா மூடிக்கிட்டு தெரிஞ்சதை மட்டும் செய். வீட்டில இருந்து என் உயிரை வாங்காத. சை. யோ, நானா கேட்டேன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைன்னு? எதுவுமே கேட்காம அழுத்து நீங்களே பண்ணிடுறீங்க. ஸ்கூலுக்கு போன்றீங்க, காலேஜுக்கு போன்றீங்க, வேலைக்கு போன்றீங்க, கார் வாங்க, வீடு கட்டு, கல்யாணம் பண்ணு, குட்டி போடு. எப்பப்பா எவ்வளோ டெய்லி தேடிட்டு இருக்கியா வேலைய? இல்லைங்கிற வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. மேல இருந்து கீழே பக்கம் எல்லாம் ஒன்னதான் தெரியும். கீழே வந்து பக்கத்துல நின்னு பாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பிரிச்சு பாக்குறாங்க. நீ எனக்கு அம்மாவை காணுயா, வந்துடும் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வரல, கால் போகல. எங்க அப்ப என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டான். ஒன்னு எங்க அப்பா கூட்டி போ, இல்ல நான் வரேன். சாகிறத விட அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? நீ பேச தூரம் கேக்குமா? ஏன் கேட்காதம்மா?
ப்ராப்ளம் என்ன சிஏ சொல்லுங்க. நான் சொல்லி நீங்க கேட்டா பிரச்சனை தந்துருமா? ஒருத்த கால் ஜவுக்கிலே கத்தனா அட்வான்ஸ் பண்ண வந்துட்டீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலை வெட்டி இல்ல? போங்க. டெய்லி உங்களை பார்ப்பேன், ரொம்ப ஹாப்பியாக அம்மா ஃப்ரெண்டோட நல்லாயிருக்கும். நான் ஒன்று கேட்கலாம் மச்சி, கேளுங்க. நீங்கள் பணக்காரங்களா? நான் ஒன்றும் ட்ரேடிங் பண்ணுறேன், ப்ரோ இல்லை பஸ் லேர்னிங். அம்மான்னு துணிச்சிக்கிறவங்க. அப்பா கூட இருந்தார், ஆனால் இப்போ எங்கே இருங்க தெரியாது. மாதம் மாதம் பணம் மட்டும் அனுப்புவார். நாங்கள் பணக்காரங்களும் இல்லை. நான் வந்து தெரியும், வேலையே இல்லாததால் டெய்லி உங்கள் அப்பா திட்டுறது கேட்குறது வேலையை வச்சுருக்கீங்க. அப்பப்போ சத்த வீடியோக்கே கேட்கும். படிப்பு முடிச்சுட்டு பெண்டமிக் பீரியடில் வந்தீங்க. காலம் கடந்து போச்சு, பிடிச்ச வேலை எதுவும் கிடைக்கல. ரைட்டராக அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, ஆனால் நான் அதுக்கான எந்த முயற்சி எடுக்கலை. அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட ஒரு சின்ன சண்டை வந்துடும் சொல்லிட்டு வீட்டை விட்டு போனாங்க, திரும்ப வரல. அப்பாவுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அவரை தனியாக விடக்கூடாதுன்ட்டு என்னை கூடயே விட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் அவருக்கு ஒரு பாரமாக தான் தெரியுறேன். ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது? நான் இன்ட்ரோவர்ட் ஜி, ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். சில வருஷம் முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், பிடிச்ச வேலை மட்டுமே செய்யணும்னு. தட்டில் வந்த சோறை விட காதில் வந்த தண்டை சோறு தான் அதிகம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார், பேர் ரகுவரன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்படி தான் கட்டணும்னு ஒத்தக்கல் நின்று அப்பா கிட்ட தண்டை சோறு பேர் வாங்கி இப்போ பெரிய ஆளாகிட்டாங்க. விஐபி எஃபி குரூப் மூலமாக பழக்கமானோம். சரி, இது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான், இது பெரிய மேட்டரே கிடையாது. ஏன் ஜி வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? வாழ்க்கையோ இல்லை வாடுறது எப்போவுமே கஷ்டம் இல்லை சிஏ. நம்ம தான் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம மைண்ட் செட். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் அழகாக இருக்கும், தேவைப்படுற ஒன்று கண்ணு பார்க்குற தூரம் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தேவையே இல்லாத பல தேவைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு ஒரு நாள் திரும்பி பார்த்தா வெறும் கேலிக்குருவி தான் குவிஞ்சு கிடைக்கும். உங்கள் ப்ராப்ளம் வேலையோ இல்லை உங்கள் அப்பாவோ கிடையாது, நீங்கள் தான். உங்கள் அப்பா கிட்ட இருந்த வர ஒவ்வொரு கேள்வியும் வாங்கி மண்டைக்குள்ளே போட்டு பாரம் தாங்குறீங்க. கூடவே இல்லாத அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் கூட இருக்கிற அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. ஏன்னா அவர் குறை சொல்கிறாரு. பிடிச்ச பொண்ணு குறை சொல்லி காரி துப்புனா கெஞ்சி வலிகிறோம், அது பெற்றவங்க பண்ணால் எரிஞ்சு விழுகிறோம். நீங்கள் ரொம்ப தள்ளி இருக்கீங்க ஜி, கூட இல்லை, அதனால தான் உங்களுக்கு எதுவும் புரியல. முயற்சி பண்ணாமல் எந்த கேள்விக்குறியும் முற்றுப்புள்ளி ஆகாத சிஏ. உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, பேசுனதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் வர சின்ன சிரிப்பு கூட பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்பாவை கூட்டு போகணுன்னு. கூட இல்லாதப்போ வர வலி கூட இருக்கப்போ தர பாரத்தை விட சுமையானது. நம்மளால் தாங்க முடியாது சிஏ. நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க? தப்புன்னு தெரிஞ்ச பல விஷயத்தை பற்றி கேட்க பார்க்க பேச விரும்புவோம், ஆனால் சரின்னு தெரிஞ்சால் செய்ய தயங்குவோம். நான் தயங்கலை, செஞ்சேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறதாலேயோ நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணதாலேயோ சத்தியமாக என் சூழ்நிலை மாறுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அடிக்கடி வருவீங்களா இங்கே? சத்தியமாக கிடையாது. நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அப்போ தான் நீங்கள் மலையிறது பார்த்தேன். புரியுது, நீங்கள் நினச்சி தப்பே இல்லை.
தேடி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. கண்டிப்பாக கிடைச்சிடும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு நான் பாரமாக இருக்கணும்னு நினைக்கலப்பா. சாரிப்பா. அம்மா திரும்பி வரமாட்டாங்கப்பா. ரவி, நான் போறேன். எனக்கு ஒரு வழி தெரியல. நான் பண்றது முட்டாள்தனமான காரியம்தான். ஆனா எனக்கு சேமோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் சாக போறேன்னு தெரிஞ்சா அவன் உடஞ்சு போயிடுவான், தொலைஞ்சிரும். நான் உங்க கூட சண்டை போட்டு வீட்டு போயிட்டுதான் போய் சொல்லி நம்ப வைங்க. கேன்சர் பத்தி உனக்கு தெரியக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் தெரியக்கூடாது. கொஞ்சம் பயமா இருக்குல்ல வை. உங்க கூட சாம் கூட ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். அது முடியாதுங்கிறப்போ பயமா இருக்கு. நிரந்தரங்கிறது சாவு இல்லை ரவி. நம்ம வாழ்ற நாட்கள் அது சோகமா இருக்கணுமா இல்ல சந்தோஷமா இருக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், அது போதும். I love you, ரவி. என்ன படிச்சிருவா? நான் என்ன சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன். ஆனா உன் நினைப்ப விட்டு போற மாதிரி தெரியல. நீ அவசரப்பட்டு கூட தப்பு பண்ணிட்ட. அவங்க கேட்டவளும் வாங்கி கொடுத்துட்டீங்களா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு?
இதுக்கப்புறம் அவனை சாப்பிட வைக்க நான் தான் பாடா படணும். சரி விடு, அவன் பிடிவாதத்தை பற்றி அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா கிடைக்க வரைக்கும் மூஞ்சி அப்படி தான் வச்சுட்ருப்பான். சாப்பிடுவான், பார்த்துக்கலாம். ஃப்ரீயா விடு. ரைட்டராக அவனுக்கு ஒரு சின்ன ஆசை.